இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அவசர நிலை பிரிவுகள் பார்க்கலாம். இந்த 3 ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்வில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இனி வர்ற காலங்கள்லையும் நம்ம தேர்வில் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகிள் 352 தேசிய அவசர நிலை. இது என்ன காரணம்னா, இதனால் இதை அமல்படுத்துவாங்கன்னா போர், இல்லைனா வெளிநாட்டு தாக்குதல், இல்லைனா ஆயுத கிளர்ச்சி. எக்ஸாம்பிள், ஒரு நாடு இந்தியாவை தாக்கினால் அல்லது நாடு முழுவதும் ஆபத்து ஏற்படும் நிலையில் ஆர்டிகிள் 352 அமல்படுத்தப்படும். ரெண்டாவது மாநில அவசர நிலை ஆர்டிகிள் 356. இதை எதனால் அமல்படுத்துவாங்கன்னா, ஒரு மாநில அரசு அரசியலமைப்பின்படி செயல்பட முடியாத நிலை. இதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னா, மாநில அரசுக்கு பெரும்பான்மை இல்லாமல் அரசு விழுந்தால், அதாவது தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவாங்க, ஹங் அசம்பிளி ஏற்பட்டால் ஆளுநர் மூலம் குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் செல்லும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போகிறது நிதி அவசர நிலை ஆர்டிகிள் 360. இது எப்போ அமல்படுத்துவாங்கன்னா, இந்தியாவோட நிதி நிலைமை கடுமையாக பாதிக்கப்பட்டால். அதாவது கடுமையாக பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? அரசு செலவுகள் கட்டுப்படுத்தப்படும், அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைக்கப்படலாம். இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு முறை கூட ஆர்டிகிள் 360 நிதி அவசர நிலை அமல்படுத்தவில்லை. இப்போ உங்களுக்கான கேள்வி, ஆர்டிகிள் 356 நடைமுறைப்படுத்தப்பட்டால் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் மாநில அரசாங்கம் நடைபெறும்? ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள்.